குடும்ப வறுமை காரணமாக வாங்கிய கடனை செலுத்த தவறியதால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் டெய்லர் ஒருவர். அவர் தற்கொலை செய்து கொள்ள காரணம் தனியார் நிறுவன பெண் ஊழியர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் மனைவியும் மறுபுறம் மகளும் கதறி எழும் காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். டெய்லர் கடை வைத்துள்ள இவர் அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்தே குடும்பத்தை நகர்த்தி வந்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக பட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடன் பெற்று தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இந்த வார தவணை பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து பாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்ற தனியார் நிறுவனத்தின் பெண் ஊழியர் ஒருவர், ஏன் தவணை பணம் கட்டவில்லை, உடனே கட்டுங்கள் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் மனமுடைந்த பாலகிருஷ்ணன் நேற்று இரவு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பாலகிருஷ்ணனின் வருமானத்தை நம்பி வாழ்ந்து வந்த அவரது மனைவியும் அவரது பிள்ளைகளும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற தவிப்பில் கதறி எழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. உயிரிழந்த பாலகிருஷ்ணன் வாரம் வாரம் முறையாக தவணை செலுத்தி வந்துள்ளார். இந்த வாரம் அவர் தவணை பணம் செலுத்தவில்லை என்பதால் தனியார் நிறுவன பெண் ஊழியர் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். அதன் காரணமாகத்தான் பாலகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பெண் ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பாலகிருஷ்ணன் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து தனியார் நிதி நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயன்றும் இன்று வார விடுமுறை என்பதால் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை.